வணக்கம். சிறிது அரசியலும் பேசுவோமா? அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன அதை கொளுத்தி தூக்கி போட்டது விஜயின் கட்சி. அது ஒரு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத எலெக்ஷன் என்ன தன்னுடைய பர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னு ப்ரூவ் பண்ணாத கட்சிங்கிறதுக்காக யாரும் சட்டை பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அது யாரும் பெருசாக எடுத்துக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே பெரிய கட்சி, உலகத்திலேயே கிட்டத்தட்ட பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய பல மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கிற, மத்தியில் 3வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவின் உள்துறை மந்திரி அவர் கூட்டணி ஆட்சி. ஐ திங்க் போத் ஹவ் கன்சென்டட். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லிட்டு நீங்கள் இல்லைன்னே சொல்லுங்கள், நான் கூட்டணி ஆட்சினே சொல்கிறேன். அதனால சில செங்கல் ஆட ஆரம்பிக்குவாங்க. அந்த அந்த கிரேட் வால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கிரேட் வாலில் ஒரு செங்கலை வீணாக போடும், அதுக்கப்புறம் அந்த 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 பில்டிங் அந்த செவரு தளர்ந்து போயிடும் அப்படிங்கிறது அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதனால தான் அவர் திருப்பி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார். அது விஜய் சொன்னபோது அப்போவே இட் ஹேட் லாட் ஆஃப் ஸ்டார்ம் இன் தி டீ கப். ஆனால் இவ்வளவு பெரிய கட்சியினுடைய இவ்வளவு பெரிய உள்துறை அமைச்சர் மந்திரி சொல்கிற போது எல்லாருக்கும் கண்ணில் பல்ப் போட்ட மாதிரி ஒரு பிரகாசம் வருகிறது. அது உண்மை. அதில் முதல் செங்கல் அஃப்கோர்ஸ் மதிமுக வைகோ. அவரால் பெரிய கான்ட்ரிபியூஷன் ஓட் வைஸ் இல்லாட்டா கூட செங்கல் முதல் செங்கல் தானே இது. அந்த முதல் செங்கல் ஊறிட்டாலே த பில்டிங் பிகம்ஸ் வீக். தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். அவருடைய பையனுக்கு ஏதான ஒரு பையன் தான் சொல்கிறேன், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவருடைய பையனுக்கு ஏதாவது சென்ட்ரலில் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க, டெஃபினட்டாக கம்யூனிஸ்ட் வில் நாட் கம், காங்கிரஸ் வில் நாட் கம் பிகாஸ் பிஜேபி இல்லை. ஆனால் காங்கிரஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த செங்கலுக்கு ஆரம்பிச்சது திருச்சி வேலுசாமி ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் சேயிங் தட் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு நிர்பந்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது தட் இஸ் தி விஜயுடைய கட்சி. எனக்கு டக்குனு பேர் வரமாட்டேங்குது, தமிழக வெற்றி கழகமா தாவேக்கா. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த வார்த்தையாக எல்லாம் மேலேருந்து கன்சல்ட் இல்லாமல் வராது. அப்படிலாம் பேசிட மாட்டார் திருச்சி வேலுசாமி. ஸோ ஐ திங்க் அந்த கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு செங்கல் எடுக்கத்தான் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில் ரொம்ப ஆசை உண்டு, ஆரம்பத்துலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். ஸோ அதனால அவங்களுடைய வரவையும் கடைசியில் தான் இருக்கும். இன்னைக்கு இருக்க போகிறது இல்லை, கடைசியில் அவங்களும் சேருவாங்க அப்படிங்கிற அவருடைய கணக்கு அந்த இந்தியாவின் உள்துறை மந்திரி ராஜதந்திரி தான் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஐ எம் ரிப்பீட்டிங் இட். நீங்கள் நினைக்கிறீங்க?